ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமுரளி ஃபைண்டிபுலா பேசுகிறேன். ராகு கேது கடகத்திற்கு கடுமையான காலம். அது என்னங்க கடுமையான காலம்? இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? அதே தாங்க. இப்போ சனி எங்கேருந்து வெளியே போனாரோ திருப்பி அதே இடத்துல தான் ராகு என்ட்ரியாக இருக்கிறது. அதாவது 8ஆம் இடம் ராகு பகவான். அப்போ 8இல் ராகு என்ன தருவார்? கஷ்டத்தை தருவார், கவலைகளை தருவார், அவமானத்தை தருவார், விரக்தியை தருவார். விரக்தியும் கேதுவும் ஒரு காரணங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் சிம்மத்தில் கேது பகவான் இருக்காங்க. அப்போ ராகு கேதுகள் என்னது? முன்னாடி நம்ம எங்கேயோ செஞ்ச தவறுக்கான தண்டனையை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது ராகு கேதுகள். ஸோ இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா சார்? இவங்க ஏன் சார் பிரச்சனை தந்துட்டே இருக்கிறாங்க? ஏன்னா பாவகிரகங்கள் ராகு கேதுகள் தான் நம்மளுடைய உடம்புல உள்ள டிஎன்ஏன்னா உங்களுடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், பாட்டி எல்லாமே வாங்கி வந்த வரோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரச்சனை தரும். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு கேதுகள் நல்ல பொசிஷனில் இருந்தால் இந்த கடுமையான காலத்தை வந்து கடகராசிக்காரங்க கடந்து வரலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களுக்கு என்ன திசை போகுதுன்னு பாருங்கள். இந்த திசை கனெக்டிங்கில் ராகு கேதுகள் வராங்களா? அப்போ வரக்குள்ள ஒரு கடுமையான ஒரு பிரச்சனையை தருவாங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க. தனம், குடும்ப வாக்கு கண்டிப்பாக பாதிப்படைய வைக்கும். அந்த இடத்துல கடுமையான ஒரு சொற்களால் கணவன் மனைவிக்கு சண்டைகள் வரக்கூடும். அப்போ கண்டிப்பாக கேது பகவான் என்ன பண்ணுவாருங்க? இப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாட்டி விடுறதுக்கு ஒரு காலமாக இருக்கும். அப்போ நிதானம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடும். கணவன் மனைவி நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ்குள்ளே போங்க, விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத இன்னொருத்தவங்க என்ட்ரி ஆகி உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக மாற்றுவதற்கும் இதே காலகட்டமாக இந்த கேது பகவானும் ஒரு காரணமாக இருப்பார். ஏன்னா உங்களுடைய நாவடக்கம், பேச்சில் நிதானம் தான் கேது வேணும். அப்போ கேது என்ன பண்ணுவார்னா, ஏதாச்சும் ஒரு சொற்களை விட்டு உங்களை வந்து ஒரு கர்மாக்குள்ளே மாட்ட வைப்பாங்க. அப்போ ராகும் அப்படிதாங்க. அப்போ கண்டிப்பாக கணவன் மனைவி பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் வேலை, தொழில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ் இருக்காருன்னா, பாஸுக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் லூஸ் டாக்கிங் விட்டு மாட்டிக்கிட்டு, ஸோ கையங்குளமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்துலையும் இங்கே வந்து கடகத்துக்கு வரும். அதே மாதிரி பாருங்கள், உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பணம் இருக்குது, பணம் வச்சு தொழில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் போக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அந்த டைமில் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கொடு, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, உங்ககிட்டேருந்து பறிக்கிறதுக்கு பணத்தையோ பொருளையோ நகையோ எதையாச்சும் ஒன்று பறிக்கிறதுக்கு தேடுதலில் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா முன்னேறலாம், போக்குள்ள டக்குன்னு அடிக்கும் கீழே. அப்போ கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகளுக்கும் ராகு கேதுகள் வந்து சாட்சியாக இருப்பாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. கடுமையான காலகட்டத்தில் ராகு கேதுகள் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா 2-8 யாருக்காக இருந்தாலும் சரிங்க, 2-8 வாசிகி சர்பதோஷமே. இந்த வாசிகி சர்பதோஷத்துக்கு ஒரே தீர்வுனா திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளகஸ்திரி, கீழ்பெரும்பள்ளம் இந்த வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பணம் உங்களுக்கு அதிகமாக வரணும், ஸ்ரீ குபேர கணபதி இவரை வந்து வழிபாடு பண்ணுங்க. குபேர கணபதியை வழிபாடு பண்ணக்குள்ள கேது ஆக்டிவேஷனுக்கு வரும். அவர் எங்கே சார் நான் போய் தேர்றது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வசிக்கும் இடத்துல ஒரு கணபதி இருப்பார். அவரை குபேரனான நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக கணபதி வந்து வழிபாடு பண்ண தான். ஸோ விநாயக பெருமான் வழிபாடு பண்ண இந்த 2ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். 2ஆம் இடம் தனம், குடும்பம் சொல்லுவோம். அப்போ பணம் வரணும் இல்லையா? அப்போ பணம் வர்றதுக்கும் கேது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல உதவியும் பண்ணுவார். இப்போ ராகு கேதுவில் நம்ம தாத்தா பாட்டி சொல்லிட்டோம். அப்போ நம்மளுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க இந்த குடும்பம் இருக்கு இல்லையா? அந்த குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனையெல்லாம் பெருசாக அப்படியே பூதகரமாக வருங்க. சொத்து வந்து உங்கள் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட தம்பி பேர்லையோ அண்ணன் பேர்லையோ ஏதோ ஒன்று மாற்றி வச்சு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணத்தையும் இந்த இடத்துல தடையும் இவங்க வந்து செய்வாங்க. அப்போ கடுமையான காலகட்டமாக இது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொத்து, வில்லங்கம், சான்றிதழ், வம்பு, வழக்கு இதையும் ராகு தரப்போகிறாங்க. அப்போ இது தருவாங்கன்னா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே பேசி நம்ம ஐடியாலஜியாக நம்ம பண்ணக்குள்ள நம்ம தசாநாதன் புத்திநாதன் 70% நீங்கள் அதை நம்புங்க. மிச்சம் 30% தான் இந்த கடுமையான காலகட்டத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன தசை போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் தசையா, குரு தசையா, சுக்கர தசையா, என்ன தசை போகுது, என்ன புத்தி போகுது, அந்த அந்தரம் போகுது, சூட்சமம், பிராணம், தற்பரை, ஓரை இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ள கண்டிப்பாக ராகு கேது கடகராசியை கடைசி காலகட்டத்தில் காப்பாற்றுவார். அப்போ இது மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தருமானா? கண்டிப்பாக ஒரு சின்ன எஃபெக்ட் தரும். இதுக்கு அடுத்ததாக ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறமா குரு பகவான் 12 சுப செலவில் இருக்கார். அப்போ இந்த கடுமையான காலகட்டத்தில் நீங்கள் வெளியே வர்றதுக்கும் அவங்க உதவி பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு உண்டான விநாயகர் வழிபாடு கேதுவுக்கும் மற்றும் ராகுவுக்கு வந்து காளிதுர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைகள், மாணவர்களுக்கு வந்து படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவன சிதறல் வருது. சின்ன வயசுலேயே காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் மாட்டிக்கிறது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் வருது.
இப்போ உங்களுடைய அலுவலகத்தில், அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை பணியிட மாற்றம், இடமாற்றம், இங்கே இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகலாம், இல்லை வெளிநாட்டுக்கு ஆன் சைட்டு, இல்லை பணம் கொஞ்சம் கேட்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கலாம். இந்த காலகட்டத்தில் கேட்கலாம். ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரை இன்னும் கொஞ்சம் லோடு அதிகமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால மன உளைச்சலாகி இந்த வேலையை விட்டு வெளியே போயிடலாமா அப்படிலாம் தோணும். ஸோ அதனால் கடுமையான காலகட்டம் தான். ஏன்னா ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுத்தா பெருசாக கொடுப்பாங்க, இல்லைனா எதுவுமே கொடுக்காம நம்மளை அடி பாதாளத்துக்கு தலை வைப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கடமை. அப்போ இது வந்து உங்கள் முன்னோர்களை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது, இந்த முன்னோர்கள் நினச்சி சாதம் வைக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குது, நிறைய பேருக்கு சாதம் வாங்கி கொடுங்க. அதாவது ஃபுல் மீல்ஸ் வந்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக எப்போவுமே சனிக்கிழமைகளில் பண்ணிட்டு வாங்க. சனி ஞாயிறு இது ரெண்டுமே தான் இவங்களுக்கு. அது முக்கியமாக இந்த காளி துர்க்கை வழிபாடுலாம் விநாயகருக்கு வந்து பண்ணிட்டு நீங்கள் பண்ணக்குள்ள உங்களுடைய ப்ரொமோஷன் விஷயமா இருக்கட்டும், ஆஃபீஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும், வெளிநாட்டில் வந்து திடீர் அஷ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாகவே இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ரிலீஸான காலகட்டமாக உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுகளும் மாற்றுவாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கடுமையான ஒரு சுமையும் கொடுப்பாங்க, கடுமையான பிரச்சனையும் கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களை எஸ்கேப் பண்ணி வர்றதுக்கு இங்கே இறை வழிபாடோ, உங்களுடைய புனர்பூசமோ, பூசமோ, ஆயில்யமோ, உங்களுடைய தசா புத்திகள் அதை வச்சு ப்ரிடிக்ஷன் வந்து 100% நமக்கு வரக்கூடும். ஸோ இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் வளரும், எல்லாத்தையும் கொடுப்பார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.